ஹலோ டாங்கோஸ், வணக்கம். வெளியில ரெஸ்டாரண்ட்ல நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. சரி, நம்ம மேக்னா பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு வீட்டில் வச்சு சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், அவங்க பேக்கிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ளஸ் அவங்களோட ஒரு சிக்கன் 555 அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுவும் நல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும்னு யோசிச்சேன், அதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்னா பிரியாணி, அவங்களோட பேக்கிங் பாருங்க. ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் அந்த சிக்கன் 555 அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறைய பிரச்சனை இருந்தது இல்லைங்களா, டெலிவரி கொண்டு வரும்போது பிரித்து சாப்பிட்றாங்கலாம். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பேக்ல கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் இது சீல் பண்ணிடுறாங்க. ஸோ நான் அந்த சீல் கட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ அவங்களோட பிராண்டிங் அந்த டேகோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர் பண்ண பிரியாணி இதில் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஸோ இது அந்த சிக்கன் 55 சொன்னது 555 ரைத்தான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது கிரேவி மாதிரி தெரியுது, கொஞ்சம் சூடா இருக்கு. அடுத்தது பிரியாணி குவான்டிட்டி பாருங்க. ஆக்சுவலா சாலிடா ஒரு 2 பேர் இதை சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இதுல குவான்டிட்டி இருக்கும். இது எக் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாரி, ஒரு மட்டன் பிரியாணியும் ஒரு எக் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது வெஜ் பிரியாணின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் எக் பிரியாணி. இது மட்டன் பிரியாணி. ஸோ மேக்னா ஃபுட் ஹைதராபாத் பிரியாணி ஆந்திரா ஸ்டைல், கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். ஸோ இது ரைத்தா அண்ட் பிரியாணி கிரேவி. வாங்க இது குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் அந்த எக் பிரியாணியை கட் பண்ணுறேன். ஓ, இங்கே பேக்கில் எழுதியிருக்காங்க பாருங்க, எக் பிரியாணி. ஸோ எக் பிரியாணியை கட் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க, தாராளமாக 2 பேர் சாப்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட் மட்டன் பிரியாணி. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக் பிரியாணிலையும் அந்த மட்டன் பிரியாணிலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கு, பெரிய அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அண்ட் இதில் மட்டன் பீசஸ் இருக்கு அண்ட் எக் பீசஸ் இதில் பார்த்தீங்கன்னா எக் பீசஸ் 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த சிக்கன் 555, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிக்கன் ஸ்லைஸ் பண்ணி அதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் திருப்பி இந்த ஃப்ளேவர் போட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்குறோம். அரோமா செமையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த சைனீஸ் அந்த ஒரு ஃப்ளேவர். ஸோ இதில் பிரியாணி கிரேவின்னு எழுதியிருக்கு. ஸோ அதை நான் கட் பண்ணுறேன். இது ரைத்தா, அதுவும் எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலா ஒரு பேக் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணதுல 4 பீசஸ் இருக்கு. ஸோ தாராளமா இது 2 பேர் சாப்பிடலாங்க. ஒரு நார்மலா சாப்பிட்ற ஆளுங்க தாராளமா 2 பேர் ஒரு பேக்கெட் ஆர்டர் பண்ணீங்கன்னா சாப்பிடலாம். இதில் கிரேவி, ரைத்தா, மட்டன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்குறேன். செம்ம சாஃப்டாக வந்துருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. இது வந்து அந்த மட்டன், ரைஸ், அந்த கிரேவி எல்லாமே ஒன்றா சேர்த்து குக் பண்ணுறது, தனியாக செப்பரேட் மசாலா பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மட்டனோட ஃப்ளேவர் செம்மையாக உள்ள இறங்கிருக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து எக் பிரியாணி. இது கூட அந்த சிக்கனும் ட்ரை பண்ணுறேன். இதோட ரைஸில் வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு மெயினாக பார்க்கணும். அதுதான். ஸோ இந்த இப்போ மட்டன் சாப்பிட்டதோட இந்த எக் பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட அதே டேஸ்ட் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இதுதான் வந்து சிக்கன் 555. ஆல்மோஸ்ட் ஒரு சைனீஸ் ஃப்ளேவர். சிக்கன் மட்டன் பிடிக்காதவங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து எக் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். காஸ்ட் யூ அரௌண்ட் 290 எக் பிரியாணிக்கு. மட்டன் இஸ் அரௌண்ட் 425. 2 பேருக்கு வீட்டில் நீங்கள் எதுவும் சமைக்கல, திடீர்னு வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பைசி ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்ணுன்னா தாராளமாக மேகனா பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். 2 பேர் செம்ம ஃபுல்லாக வரதுக்கு ஈஸியாக போகும். ஓகே டேங்கோஸ், மேகனா பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் ஸ்பைசி, ரொம்ப காரம் பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். பட் காரம் விரும்புகிறவங்களுக்கு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. எக் பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் சட்டிலாக இருந்தது. பட் ஆனால் ரெண்டுமே ஒரே ரைஸான்னு தெரியல. பட் நான் சாப்பிட்ட போது எக் பிரியாணி கொஞ்சம் சட்டிலாக இருந்தது, மட்டன் பிரியாணி கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தது. அண்ட் சிக்கன் 555 செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் திடீர்னு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பெங்களூரில் இருக்கிற மேக்னா பிரியாணி ஆர்டர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். பை பை டேங்கோஸ்.